குவஹாத்தியில் உள்ள இந்திரா காந்தி தடகள மைதானத்தில் நடைபெற்ற இந்த போட்டியில் ஆரம்பம் முதலே ஒடிசா எஃப்சி ஆதிக்கம் செலுத்தியது. ஆட்டம் தொடங்கிய 6வது நிமிடத்திலேயே ராகுல் கேபி முதல் கோலை அடித்து ஒடிசாவிற்கு முன்னிலை தேடித்தந்தார். இதற்கு பதிலடி கொடுக்கும் வகையில் 10வது நிமிடத்தில் நார்த் ஈஸ்ட் வீரர் மார்டன் நிக்சன் ஒரு கோல் அடித்து ஆட்டத்தை 1-1 என சமன் செய்தார். இருப்பினும் ஒடிசா அணியின் அறிமுக வீரர் 19 வயதான சுபம் பட்டாச்சார்யா 24வது நிமிடத்தில் ஒரு கோல் அடித்து மீண்டும் தனது அணியை முன்னிலைக்கு கொண்டு சென்றார். ஆட்டத்தின் 36வது நிமிடத்தில் நார்த் ஈஸ்ட் வீரர் முத்து மயக்கண்ணன் சிவப்பு அட்டை காட்டப்பட்டு வெளியேற்றப்பட்டது அந்த அணிக்கு பெரும் பின்னடைவை ஏற்படுத்தியது. இரண்டாவது பாதியிலும் ஒடிசா வீரர்கள் துடிப்புடன் விளையாடினர். 65வது நிமிடத்தில் ராகுல் கேபி தனது இரண்டாவது கோலை அடித்து அசத்தினார். அடுத்த 3 நிமிடங்களிலேயே நார்த் ஈஸ்ட் வீரர் பெக்கி ஓரம் அடித்த ஓன் கோல் காரணமாக ஒடிசா 4-1 என வலுவான முன்னிலை பெற்றது. இறுதி வரை போராடியும் நார்த் ஈஸ்ட் அணியால் கூடுதலாக கோல் அடிக்க முடியவில்லை. இதன் மூலம் ஒடிசா எஃப்சி இந்த சீசனின் தனது முதல் வெற்றியை பதிவு செய்து புள்ளிப்பட்டியலில் 9வது இடத்திற்கு முன்னேறியுள்ளது. 2 கோல்கள் அடித்து அசத்திய ராகுல் கேபி ஆட்ட நாயகன் விருதை பெற்றார்.